ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு ரொட்டீன் மாதிரி ஒரு vlog தான் பார்க்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி சாம்பார், அதாவது துவரம்பருப்பு சாம்பார் வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளேயே தக்காளி வந்து வேக போட்டு புளியும் பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம விசில் வந்து வச்சுருக்கோம். அரிசி வந்து விசில் வர வரைக்கும் நம்ம வாசல் தொளிச்சிடலான்னு சொல்லிட்டு வாசல் தொளிக்க வந்துட்டேன். வாசல் தொளிச்சே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மழை பெஞ்சிட்டே இருந்தது இல்லைங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நோம்பி இந்த வருஷம் இல்லை, அதனால வலிக்கவே இல்லை வாசலுமே. அப்புறம் சரி இனி வந்து எல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் காடு மாதிரி ஆயிடுச்சு அந்த வாசலே. டெய்லி வந்து தொளிச்சோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளேயும் வேலை இருந்தது, அதனால செய்ய முடியல. அப்புறம் சரி வந்து இன்றைக்கி தொளிச்சிடலான்னு சொல்லிட்டு வாசலெல்லாம் தொளிச்சிட்ருக்கிறேன். காலையில் பார்த்திங்கன்னா இதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆயிரும். வாசல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அது ரொம்ப லேட் ஆயிரும். காலையில் ஸ்கூலுக்கு தாட்டுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. லீவு நாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா செஞ்சுக்கிறது இடையில அப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் பச்சை தண்ணியை மட்டும் தொளிச்சு விட்றது, இந்த மாதிரி தான் போயிட்டுருந்தது. இப்போ லீவு நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாசலெல்லாம் தொளிச்சு எல்லாம் கூட்டி விட்டுறது, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அது இந்த தை, மார்கழி இந்த பனிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காயே உள்ளே வைக்க முடியாது, அந்தளவுக்கு ஜில்லுன்னு இருக்குது தண்ணியெல்லாம். மணி பார்த்திங்கன்னா 7 ஆக போகுது. ஆனால் பனி பாருங்கள், இன்னும் வெயிலே எட்டி பார்க்கல, ஆனால் பனி இன்னும் நல்லா பேஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எல்லாம் தொளிச்சு முடிச்சுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா விசில் சத்தம் கேட்டுருச்சு, அதனால வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு வந்தேன். அரிசி வந்து விசில் வந்துருச்சு. இன்றைக்கி பொரியல் பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல். நம்ம வீட்டு தோட்டத்துலேயே பார்த்திங்கன்னா ஊதா கலர் பட்டை அவரை வந்து இருந்தது. கூடவே பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலர் செடி அவரை இருந்தது. அதுதான் பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு நைட்டே வந்து எல்லாம் முக்கால்வாசி எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா வேலை இருக்கிறதுனால நைட்டெல்லாம் வந்து அரிஞ்சு வைக்கல. காலையில் பார்த்திங்கன்னா அறக்க பறக்க செய்கிற மாதிரி இருந்தது இன்றைக்கி. இந்த ஊதா கலர் பட்டையவரை பார்த்திங்கன்னா இப்போ கலர் பார்த்திங்கன்னா இப்போ அறியும் போது இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது நம்ம சமைக்கும் போது பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா வரையும் வந்து வேக வைக்கும்போது க்ரீன் கலரில் இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த கலர் வந்து க்ரீனாக சேஞ்ச் ஆகிடுது. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. நார்மலாக எல்லா அவரை செடியிலே இருக்கிறத மாதிரி இது கொஞ்சம் நல்லா இருக்குது அவரைக்காய். அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்பிளான லஞ்சு தான் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி. காலையிலேயே பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு சேர்த்து எல்லாம் பண்ணிடுவேன். காட்டுக்குள்ளே வந்து வேலை இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா எல்லாமே முக்கால்வாசி எல்லாமே பார்த்திங்கன்னா காலையிலேயே சாப்பாட்டு வேலை எல்லாமே முடிச்சிடுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, அவரைக்காய் பொரியல், அடுத்தது பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு சாம்பார், அடுத்தது தக்காளி ரசம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இதான் லஞ்சு மெனு. சனிக்கிழமை, அதாவது சனிக்கிழமை அன்றைக்கி வந்து இதை எங்கள் வீட்டில் செஞ்சேன். இப்போ பார்த்திங்கன்னா டைம் 7:45க்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணி தம்பியை வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும். ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது, கூட்டிகிட்டு வர்றது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய வேலை. ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா 2 கொடுத்து விடுவேன். காலையில் பார்த்திங்கன்னா 8 மணிக்கே வேன் வந்துடும். சாயங்காலம் பார்த்திங்கன்னா மணி 5 ஆயிரும். அதனால் பார்த்திங்கன்னா இடையில பசிக்கு இல்லைங்களா, அதனால் வேனில் வரும்போது சாப்பிட்றதுக்காக ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்து விட்டுருவேன். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து லஞ்சு பேக் பண்ணியாச்சு. இனி வந்து வெற்றி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு, வேனுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தான் என்னோடய வேலை வந்து ஸ்டார்ட் ஆகும். கொண்டு போய் இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா தக்காளிக்காய் வந்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இடையில பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் கழுவி கூட்டி இந்த மாதிரி வேலைகளெல்லாம் செஞ்சுது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுக்கல. ரொம்ப வீடியோ வந்து லென்த்தாக போகும். அதனால் அடுத்தது இடையில வந்து இந்த மாடு தண்ணி கட்டுறது இந்த வேலையெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் 4 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா தக்காளிக்காய் பொரிக்க போயிட்டேன். 4 மணிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தக்காளிக்காய் வந்து பொரிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கு வந்த ஆள் வந்து டைம் ஆயிடுச்சு, அதனால் வந்து போயிட்டாங்க. நான் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டிப்பர் பக்கம் பொரிச்சு அதை பார்த்திங்கன்னா எல்லா எடுத்து கொண்டு வந்து கும்மியாக கொட்டிகிட்ருக்கிறேன். கடைசியாக பார்த்திங்கன்னா வேன் வந்துடுச்சு. இப்போ தம்பியும் பார்த்திங்கன்னா இறக்கிட்டு வந்துட்டேன். இது வந்து இனி காலையில் தான் வந்து அடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா டைம் இல்லை. இனி போய் அவிகளுக்கு ஏதோ ஒன்று ஸ்கூல்லேருந்து வந்ததுனால ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துட்டு பசியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால அந்த வேலையெல்லாம் ரெடி ஆயிரு. சரி, இப்போ வந்து கொஞ்சமாக வெண்டைக்காய் வந்து பொரிச்சு 2 நாள் ஆயிடுச்சு. சரி எல்லாம் முற்றி போயிடுன்னு சொல்லிவிட்டு வெண்டைக்காய் பிக்கிங்கெல்லாம் இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு அதையும் மறுபடியும் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லி அதையும் வந்து பொரிச்சிட்ருந்தேன். தக்காளி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொரிக்கிறோம் அப்படின்னா அது வந்து நாளைக்கு காலையில் தான் வந்து வேனில் வந்து ஏற்றி விடுவோம்.
இன்றைக்கி பொரிக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் வந்து போகும். இந்த கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன பழமாக இருக்கிறதெல்லாம் தனியாக போடணும். அதுக்கப்புறம் ஓட்டையாக இருக்கிறத வந்து தனியாக போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல காயெல்லாம் வந்து தனியாக ஒரு டிப்பரில் போடணும். இந்த மாதிரி தான் வந்து காயெல்லாம் அது கொஞ்சம் லேட்டாகும் பார்த்திங்கன்னா பொறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஒரு 2 நாளாக பொரிக்காதனால பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் 1 கிலோவுக்கு மேலேயே இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பீக்கங்காய் இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். பீக்கங்காயில் பார்த்திங்கன்னா காய்ப்புழு வந்து இந்த டைம் நிறைய வருது. விதை வந்து நான் இங்கே என்கிட்ட இருந்த இப்போ ஃபஸ்ட்டு ஏற்கனவே போட்ட செடியிலேருந்து எடுத்த விதை தான். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த டைம் என்னன்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. காயில் வந்து நிறைய புழுக்கள் வந்து இருக்குது. காயும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாகலை. இனி மண்ணா நீ என்னன்னு தெரியல. ஒவ்வொரு காய் பார்த்திங்கன்னா கோணையாக இருக்குது. இன்றைக்கி ஒரு 6-7 காய் இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். டைம் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த பீக்கங்காவோட பூக்கள் பார்த்திங்கன்னா நல்லா விரியர்க்க ஆரம்பிச்சிருச்சு. பீக்கங்காவோட பூக்கள் பார்த்திங்கன்னா சாயங்கால நேரத்தில் தான் நல்லா வந்து விரியும். இது வந்து வீட்டு தோட்டத்தில் நீங்கள் மாடி தோட்டத்தில் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அவ்வளோக்கா வந்து பாலினேஷன் நடக்கலை அப்படின்னா நம்ம வந்து ஹேண்ட் பாலினேஷன் பண்ணலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் பாலினேஷன் எப்படி பண்ணணுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். தக்காளிக்காய் பொரிச்சதுனால தான் பார்த்திங்கன்னா கை அந்த கலரில் வந்து நம்ம அப்படியே அந்த பொலி ஓரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தேவைக்காக வந்து அந்த தக்காளி காட்டுக்குள்ளே ஓரத்தில் அப்படியே வந்து ஊனி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த பீக்கங்காய் கொடி அது வந்து தக்காளி காட்டு மேலே பார்த்திங்கன்னா அந்த படர்ந்துருக்கு. 1-2 காய் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இருக்கிறதுனால எல்லாம் தெரியல. ஒரு 2-3 காய் பக்கம் பார்த்திங்கன்னா முத்திருச்சு. இத்தனை காயும் பார்த்திங்கன்னா நாங்களே சமைக்க மாட்டோம். கிராமங்கிறதுனால யாரோ ஒருத்தர் வருவாங்க இல்லைங்களா, அது வந்து நாங்களே இருக்கிற காய் வந்து அவியலுக்கு கொடுப்போம். அவியலும் வேறு யாராச்சும் இருந்துச்சு அப்படின்னா, வேறு ஏதாச்சும் காய் இருந்துச்சு அப்படின்னா அவியலும் கூட வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து போகும். ஒரே காயை வந்து திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு போர் அடிச்சிடும் இல்லைங்களா. மீறினா பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு செய்யலாம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரே காயை திருப்பி திருப்பி செஞ்சால் நம்மளுக்கே சாப்பிட்றக்கே தோணாது. இப்படி தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 5 காய் இருந்தது. அதையுமே பார்த்திங்கன்னா எல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. அடுத்தது நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8-8:30 வாக்கில் பார்த்திங்கன்னா நம்மளோட செவலை வந்து கண்ணு போட இருக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். படுத்து எந்திரிச்சிட்டே இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நைட் ஒரு 12:30 அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா கண்ணு போட்டுருச்சு. நைட் டைமுங்கிறதுனால பார்த்திங்கன்னா வீடியோ வந்து அவ்வளோ கிளியராக இல்லை. நான் என்ன கண்ணு போட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் இன்றைக்கான ஒரு நாள் பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.